மேட்டூர் அணை திறக்கவில்லை என்று விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். குறுவை சாகுபடிக்காக ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும். ஆனால் இன்று மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை. அதனால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேட்டூர் அணை இந்த வருடம் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இதற்கு முன்பாக நாம் பார்த்தோம், காவிரி நீரை கொண்டு வருவாரா முதல்வர் விஜய் என்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை என்று அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வணக்கம் இளவரசர். அதாவது மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை என்று விவசாயிகள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? கண்டிப்பாக அருணா, மேட்டூர் அணை வழக்கமாக ஒவ்வொரு வருடம் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரை இந்த குறுவை மற்றும் நெல் சாகுபடிக்கு வந்து தண்ணீர் திறப்பது வழக்கம். கடந்த 6 ஆண்டுகளாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டது. மேட்டூர் அணை வரலாற்றில் வந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இந்த ஜூன் 12 முன்பின் இந்த இதில் வந்து தண்ணீர் திறப்பு நடைபெற்றது. ஆனால் இந்த வருடம் நீர் குறைவு காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு வந்து இன்று திறக்கப்படவில்லை. காவிரி ஆறு என்பது வந்து ஒரு விவசாயிகளுக்கான ஒரு வாழ்வாதாரம் மட்டும் கிடையாது. தமிழகத்தினுடைய நீர் ஆதாரம் விவசாயிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் வரை கூட்டு குடிநீர் திட்டம் என பல்வேறு வகையில் வந்து இந்த காவிரி ஆறு வந்து தமிழகத்தினுடைய மக்களோடு வாழ்வோடு கலந்திருக்கிற இந்த காவிரி ஆறு. இப்படிப்பட்ட இந்த காவிரி ஆறை நம்பி வந்து இந்த சுமார் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வந்து இருக்கின்றனர். அதாவது விவசாயிகள் மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்கும் கூலி தொழிலாளர்கள் என பல்வேறு தரப்பு இந்த காவிரி ஆறை நம்பி இருக்காங்க. இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பு இல்லை என்பது வந்து நீர்வரத்து இல்லாதனால கர்நாடகா பகுதியில் வந்து மழை அந்த பகுதியில் நீர்பிடிப்பு வந்து மழை பெய்யாதனாலும் நீர்வரத்து குறைந்துள்ளது. இதனால் தண்ணீர் திறக்கவில்லை என தமிழக சார்பில் கூறப்படும் நிலையில் வந்து இந்த தண்ணீர் திறக்கப்படாதனால் தற்பொழுது நம்ம திருச்சி மாவட்டம் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பார்த்தோம்னா சுமார் ஒரு 6,44,00,000 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து இந்த குறுவை சாகுபடி செஞ்சாங்க. ஆனால் இந்த ஆண்டு வந்து இப்பொழுது தண்ணீர் திறப்பு இல்லாதனால சுமார் 3,44 லட்சம் ஹெக்டேர் தான் வந்து தண்ணீர் விவசாயிகள் வந்து அந்த குறுவை சாகுபடிக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. அதாவது சரிபாதி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து சரிபாதி குறைந்துள்ளது. இதற்கு காரணம் தண்ணீர் திறப்பு இல்லைங்கிறதுனால விவசாயிகள் வந்து தங்கள் பணிகளை இது பண்ணல. அந்த நிலையில வந்து பல்வேறு பகுதியில் வந்து மின்சார தேவையை நம்பி ஒரு சில இடங்களில் வந்து இந்த குறுவை சாகுபடிக்கான பணிகளை வந்து விவசாயிகள் தொடங்கி இருக்கும் நிலையில ஏன் வந்து இந்த தண்ணீர் திறப்பு வந்து ஜூன் 12 திறக்கப்படலை? இதற்கு என்ன காரணம்? வரலாற்றில் நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா வந்து இந்த மேட்டூர் அணை தண்ணீர் வரத்து முழுக்க வந்து கர்நாடக அரசை நம்பி தான் இருக்கு. மழை அதிகமாக பெஞ்சா உபரி நீர்னு சொல்லி தண்ணி திறந்து விடுறாங்க. ஆனால் மழை இல்லைன்னா வந்து அவங்க டேம்ல இருக்க தண்ணியை கூட நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கான காவிரி இந்த மத்திய அரசு கொண்டு வந்த அந்த ஆணையமும் வந்து சரியாக வந்து உத்தரவு போட்டும் அதை நிறைவு பண்ணல. மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து இந்த காவிரி தண்ணீர் பெறுவதற்காக மீட்டு தருவதற்காக அவர் முதலமைச்சராக அவங்க இருந்தப்போ வந்து உச்சநீதிமன்றம் வரை போராடி அந்த கெஜெட்டில் போராடி அந்த சட்டத்தை வந்து பெற்று தந்தாங்க. அதை ஏன் அடுத்து வந்து கடந்த அந்த ஆட்சியாளர்கள் வந்து பின்பற்றப்படவில்லை என பல்வேறு கருத்துக்கள் வந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற நிலையில் ஏன் காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படவில்லை, அதற்கு காரணம் என்ன என்பது குறித்து நம்மளிடம் பேசுவதற்காக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தினுடைய தலைவர் ஐயாக்கண்ணு ஐயா நம்மளுடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைப்போம். ஐயா வணக்கம். மேட்டூர் அணையில் இந்த ஜூன் 12 தண்ணீர் திறப்பு ஏன் நடக்கல? இதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நாடு பலம் பொருந்திய நாடு என்றால் இராணுவத்தாலே அல்லங்க. எவ்வளவு பெரிய இராணுவம் இருந்தாலும் 4 நாளைக்கு சோறு திங்கலைன்னா எல்லாம் ஓடிடுவாங்க, இல்லை செத்து போயிடுவாங்க. அந்த உணவை கொடுப்பவன் விவசாயி. அந்த விவசாயியை ஒருத்தரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதான் காரணம். வருஷம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு? மாசம் தண்ணி திறந்து விடுன்னு சொல்லிருச்சு காவிரியில.
ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 5 மாதத்துக்கு மாதம் 2.5 டிஎம்சி, ஒரு மாதத்துக்கு 2.75 டிஎம்சி, 12 டிஎம்சி திறந்து விட்டுருக்கணும். அது ஏன் திறக்கலைன்னு தமிழ்நாடு சர்க்கார் கேட்கலையே. இப்போ இந்த மாதம் 9.19 டிஎம்சி தண்ணி திறந்து விட்டுருக்கணும். இந்த தண்ணி வந்திருந்தா இப்போ குறுவை சாகுபடி பண்ணலாம். ஏன்னா விவசாயம் தான் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. தேர்தல் வந்துட்டா எங்களை இந்த நாட்டினுடைய முதுகு எலும்பு என்று நினைக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லாம் தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னா எங்களை பிச்சைக்கார மாதிரி நினைக்கிறாங்க. என்னவா இப்போ நான் சொல்றேன், இப்போ தமிழகத்தில் முதல்ல 25 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணோம். இப்போ இப்போ 6 லட்சம் 7 லட்சத்துக்கு வந்துருச்சு. வந்துட்டா அப்புறம் உணவுக்கு என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்க உணவை. அந்த வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணால் அது மரபணு மாற்றப்பட்ட உணவு. அந்த உணவை பையன் சாப்பிட்டானா பையன் அழியாயிருவான், பொம்பளை பிள்ளை சாப்பிட்டுச்சுன்னா கருதரிக்காது, அப்புறம் ஃபர்டிலிட்டி சென்டரில் போய் ஊசி போடுற மாதிரி ஆயிரும். இந்த நிலைமையெல்லாம் வராமல் இருக்கணும் என்றால் அரசு ஆளுபவர்கள் உரிய கவனத்தை எடுக்க வேண்டும். ஏன் அந்த தண்ணி கர்நாடகா திறந்துள்ள அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கணும். இல்லை போய் முதலமைச்சர்கிட்ட பேசும்போது ஏன் தண்ணி உள்ள எங்களுக்குன்னு சொல்லணும். ஏன்னா விவசாயி இப்போ அடிமைன்னு நினைக்கிறதுனால எல்லா கட்சியுமே நினைக்குது. இந்த விஜய் ஐயாவாது எங்களை கொஞ்சம் கருணை வச்சு இதை இது பண்ணணும். எங்களுக்கு தண்ணி திறக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை அவர் எடுக்க வேண்டும். எங்களுக்கு எடுத்து விவசாயியை காப்பாற்று. விவசாயம் மட்டும் இல்லை, இந்த காவிரியில் தண்ணி டெல்டா பாஞ்சிச்சுன்னா, காவிரியில் தண்ணி வந்துச்சுன்னா ஒரு 25 மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை சால்வ் ஆகும். அதே போல் உணவு பிரச்சனை சால்வ் ஆகும். அதுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் இன்னைக்கு 12ஆம் தேதி தண்ணி திறந்துருக்கணும். யாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலையே, கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. அதனால நாங்கள்லாம் முதலமைச்சர் போய் பார்த்து, ஐயா இப்போ இன்னும் ஒரு வாரத்திலேயா தண்ணி திறக்கிறதுக்கு கர்நாடகாட்ட பேசி எல்லா கட்சியை பார்த்து பயப்படுறாங்க. கர்நாடகா காங்கிரஸ் இருந்தால் என்ன, அவங்ககிட்ட கேட்டால் என்ன, மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு சொன்னால் என்ன, கேட்க மாட்டேங்கிறாங்க. 1924 அக்ரிமெண்ட்டில் அவங்க 5,90,000 ஏக்கர் தான் சாவடி பண்ணோம் கர்நாடகா. நம்ம 30 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ணோம். இப்போ 74ஓட 50 வருஷம் முடிஞ்சு அக்ரிமெண்ட்டு. 74 to 82க்குள்ள என்ன ஆச்சு, இங்கே ஆட்சியில் இருந்தவங்க, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தவங்க கண்டுக்க விட்டுட்டாலும் அவன் கபனி, ஹேரங்கி, ஹேமாவதி, ராமதீர்த்தம், லட்சம் 5 அணையை கட்டினான். 1000 ஏரியை வெட்டினான் புதுசா வெட்டி. இப்போ என்ன பண்றான், அவன் 5,90,000 பண்ண இப்போ 20 லட்சம் 25 லட்சம் ஏக்கர் சாவடி பண்றான். 30 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ண நம்ம இன்னைக்கு 7 லட்சம் 6 லட்சத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த தண்ணி திறந்துள்ள அதுலேயும் இப்போ பாதியா போயிடும். அதனால ஆட்சியில் இருப்பவர்கள் விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு உச்சநீதிமன்றத்தையும் அணுக வேண்டும், பிரதம மந்திரியும் போக வேண்டும். அதிகாரிகளை விட்டு கரெக்டா தண்ணி எவ்வளவு திறந்து விடுறோம், அந்த டேம்ல இருந்து கிருஷ்ணராஜ சாயிலிருந்து எவ்வளவு வருது, கபடியிலேருந்து எவ்வளவு வருது அப்படின்னு பார்க்கணும். இடைப்பட்ட மழை பெய்யறதை வச்சுக்கிட்டு அவன் நம்ம ஏமாத்துறான். அதிக மழை பெஞ்சு வெள்ளம் வரும்போது வெள்ள தண்ணியை திறந்து விட்டு கணக்கு அமைச்சாரான். அப்புறம் எதுக்கு உச்ச நீதிமன்றம் மாசம் தண்ணி திறந்துன்னு சொல்லுது, அது ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? அதை கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த ஜூன் 12 இல்லைனாலும் இன்னொரு 10 நாள் கூட தண்ணி திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். மற்றும் ஒரு கேள்விக்கு முன்ன, அதாவது நம்ம விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணா அவர்கள் கூறியது போல தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்த வேண்டும். ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பதற்கு முன்பே கர்நாடக அரசிடம் உரிய மாதந்தோறும் உரிய தண்ணீரை திறந்து விடப்படும் என அவங்க கோரிக்கை வைக்கிற நிலையில இந்த காவிரி ஆறு என்பது கர்நாடகா கொடுகுமலையில பிறந்து அது சுமார் ஒரு 800 கிலோமீட்டர் தவழ்ந்து நம்ம தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை வளங்குளிக்க வச்சு பூம்புகாரில் கடல்ல கலக்குது. இந்த நிலையில நம்ம ஏற்கனவே கூறியது போல இந்த வட மாவட்ட வீராண ஏரி வழியாகவும் சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குது. அது மட்டும் இல்லாம மிகவும் வறட்சி மாவட்டமான ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அந்த குடிநீர் ஆதாரமாக விளங்கும் நிலையில இந்த ஜூன் 12 தண்ணீர் திறக்காதனால விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் இருக்கும் நிலையில தொடர்ந்து தற்பொழுது தமிழக அரசு குறுவை சாகுபடி தொகுப்புங்கிறத தற்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் குறுவை சாகுபடியில இந்த குறுவை தொகுப்பு வேற ஏதாவது கோரிக்கை இருக்கா? அந்த இதுல தமிழக அரசுக்கு என்ன வைக்கிறீங்க? எங்களுக்கு தமிழக அரசு விவசாயியை காப்பாற்றுவதற்கு ஐயா முதலமைச்சர் விஜய் ஐயா கூட என்கிட்ட சொன்னார், நான் கூட அடுத்த ஜென்மத்தில் விவசாயியா பிறக்கணும்னு சொன்னார். அந்த விவசாயியை காப்பாற்றுவதற்கு இந்த தண்ணியை இப்போ போய் இதில் டெல்லியில் பேசி மேகதாதுல அணையை கட்டக்கூடாதுன்னு ஒன்று செய்யணும். இந்த மாதம் தண்ணி திறந்து விடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணணும்.
மூணாவது, ஐயா வந்து இந்த விவசாயிகள் வாங்கினா இப்போ தண்ணி திறந்துள்ள குறுவசாடு இல்லை, எங்களுக்கு நான் வாங்கிய கடனை அடைக்க முடியாது, இனிமேல் அடைக்க முடியலன்னா விவசாயிகள் வாங்கிய எல்லா சிறு குறு பெரிய விவசாயின்னு பார்க்காம அனைத்து விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. மாநில அரசுக்கு, முதலமைச்சர் விஜய் ஐயாவுக்கு வைக்கிறோம். மிக்க நன்றிங்க. விவசாயிகளின் ஒட்டுமொத்த கருத்தாக தமிழக விவசாயம் கருத்தாக கூறியிருக்கீங்க. மிக்க நன்றி. இந்த நிலையில வந்து அருணா வந்து நம்ம குறிப்பிட்டது போல வந்து இப்ப நம்ம தேசிய தென்னிந்திய விவசாயிகள் சங்க நதிகள் இணைப்பு சங்கத்தினுடைய தலைவர் ஐயாக்கண்ணு கூறிய கருத்து மட்டுமல்ல, மற்ற விவசாயிகளும் இதே போன்ற கருத்து கூறியிருக்காங்க. குறிப்பா வந்து ஜூன் 12 தண்ணீர் திறக்கவில்லை என்றாலும் இன்னும் 10 நாட்களுக்குள்ளாவது கர்நாடக அரசிடம் பேசி தண்ணீரை வாங்கி இந்த விவசாயிகளின் வாழ்வில் வந்து ஒளியேற்ற வேண்டும். அதற்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து அரசுக்கு வந்து விவசாயிகள் கோரிக்கை வைத்த நிலையில வந்து இது வந்து இந்த ஐயாக்கண்ணு விவசாய சங்கத்தில் அவருடைய கோரிக்கை மட்டும் இல்ல, டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த வந்து தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு விவசாயிகளும் இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த அவங்க வச்சிருக்க கோரிக்கை என்னங்கிறதை இப்ப நம்ம பார்ப்போம். ஜூன் 12 வந்து வழக்கமாக மேட்டூர் டேம் திறப்போம். இப்போ மேட்டூர் டேமில் தண்ணி இல்லை. அதுக்கு வந்து நமக்கு வந்து மத்திய அரசு வந்துட்டேருந்து பேசி கர்நாடகா அணையிலேருந்து நீர் திறக்க சொல்லணும். மழை நீரும் போயிடுச்சு. அதனால் நிச்சயம் நம்ம வந்து வேறு வழியே கிடையாது, கர்நாடகத்தை தான் நம்பி இருக்கணும். அதனால் கர்நாடகாவில் கேட்டு பெறணுங்கிறது நம்மளுடைய மாநில அரசாங்கம் கேட்டு பெற வேண்டும்னு கோரிக்கையாக வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 12 தண்ணி திறக்கணும். இந்த வருஷம் தண்ணி வந்து 79 அடி அந்த ரேஞ்சில் இருக்கிறனால தண்ணி திறக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா கர்நாடக முதலமைச்சர் நாங்கள் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம்னு கொஞ்சம் நெஞ்சம் வர தண்ணி வராமல் அடிக்கிறதுக்கு அவர் அறிவிக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முதல்வர் வந்து உடனடியாக கர்நாடகா மேலே வழக்கு போட்டு இங்கே தண்ணி வராமல் பெரிய பாதிப்பு ஏற்பட்டதுன்னா இங்கே உள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை வழங்கணும். அது மாதிரி குறுவை தொகுப்பு திட்டம் அந்த போர் தண்ணியை வச்சு ஏதோ பண்ணுறாங்க. அதுவும் இப்போ எந்த அளவில் முடிய போகணும்னு தெரில. போரெலாம் வெட்டிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு குறுவை தொகுப்பு திட்டத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி காவேரி சுத்தமாக வறண்டு போய் கிடக்குது. இந்த காவேரியில் தண்ணி ஜூன் 12 திறக்கலைன்னு சொன்னால், இந்த வெயில் தொடர்ந்துன்னு சொன்னால் இங்கே ஒட்டுமொத்த மக்களுக்கும் பார்த்திங்கன்னா குடிக்கக்கூடிய தண்ணி இல்லாமல் டெல்டா பகுதி மிகப்பெரிய ஒரு குடிக்கிற தண்ணி கூட கேள்விக்குறி ஆகிடும். உடனடியாக கர்நாடகா தர வேண்டிய தண்ணீர் அளவை பெற வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு, தர வேண்டிய பெற்று தர வேண்டிய பொறுப்பு மேலாண்மை ஆணையெல்லாம் சொன்ன அந்த முடிவுகளை செய்ய வேண்டிய ஒன்றிய அரசாங்கம். அதை பற்றி கவலையே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் புதிய அரசாங்கத்தில் இருந்துச்சு. கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க, பல்வேறு விஷயங்களை செய்வாங்க, அவங்க அறிவித்த மாதிரி தேர்தலில் சொன்ன மாதிரி செய்வாங்க நினைச்சோம். ஆனால் எந்த அறிவிப்புமே விவசாயிகளுக்கு ஒரு பிரயோஜனம் தர ஒரு அறிவிப்பாக இல்லை. அதனால் உடனடியாக பல்வேறு கடன் வலையில் சிக்கி இன்றைக்கி மிக ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது. டெல்டா விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கி அரசாங்கத்தில் இருக்குது. எல்லா விவசாயிகளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த தடவை அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது. 6 லட்சம் ஏக்கர் விவசாயம் பண்ண இந்த நேரத்தில் 3 லட்சம் கூட விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நிலத்தடி நீர் 3 மாதத்திற்கு ஒத்துழைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இப்படி இருக்க சூழ்நிலையில் கர்நாடகத்திலேருந்து தண்ணி வாங்கி தர்றதுக்கு தமிழக அரசு முயற்சி பண்ணணும். ஒன்றிய அரசு மேலாண்மை திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான அந்த ஏற்பாடையாவது பண்ணணும்.